தமிழகத்தை கல்வி, தொழில், சுகாதாரத்தில் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் சிங்கத் தமிழர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் சீர் அறிவித்த தங்க முதல்வர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்த தன்னிகரில்லா தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்கி தமிழக பெண்களின் கண்ணியம் காத்த கடமை வீரர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பலத்த கரவொலியோடு வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி ஐயா. 38 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்காக உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர மருத்துவ உபகரணங்களை மேம்படுத்தும் நோக்கில் பெரிய தொழில் நிறுவனங்கள், சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி மற்றும் தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் ஆகியோரிடமிருந்து நன்கொடை பெற்று வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் கூடிய முறையில் செயல்படுத்தும் பொருட்டு நலம் தமிழ்நாடு அமைப்பு தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் கட்டமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. நலம் தமிழ்நாடு பற்றிய காணொளியை வெளியிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் AI உள்ளிட்ட பல்வேறு புதிய மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. மக்கள் நல மருத்துவத்தில் இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்ந்தாலும் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவை என்ற லட்சிய பாதையில் நாம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சுத்தமான குடிநீர் வசதி, சுகாதாரமான கழிவறைகள், சுற்றுச்சுவர், செவிலியர் குடியிருப்புகள் உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளையும், டயாலிசிஸ் மெஷின், CT ஸ்கேன், MRI ஸ்கேன், பெட் ஸ்கேன் உள்ளிட்ட நவீன மருத்துவ உபகரணங்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை முழு அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த மகத்தான மக்கள் நல பணியில் பொதுமக்களும் பங்கெடுக்க ஒரு சிறந்த வாய்ப்பு தற்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதி, தொண்டு நிறுவனங்கள், முன்னாள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், தனிப்பட்ட நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புகளை ஒருங்கிணைக்கும் வகையில் நலம் TN என்ற புதிய அமைப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். நலம் TN இணையதளத்தின் மூலம் அனைவரும் தங்களது பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து அரசு மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பின் மேம்பாட்டிற்கும் தரமான மருத்துவ சேவைகளை ஒவ்வொரு குடிமகனிடமும் கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த மக்கள் நல முன்னெடுப்பில் இணைந்து பங்களிக்குமாறு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்ககம் அன்புடன் அழைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு 104 என்ற மருத்துவ உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆரோக்கியமான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாட்டின் அடித்தளம். மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். இந்த மகத்தான மக்கள் நல முன்னெடுப்பை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நலம் தமிழ்நாடு இணையதளம் மற்றும் அதன் இலச்சினையை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
தொடர்ந்து நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக தற்போது சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காசோலையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவதாக கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் பெருங்குடி சென்னை நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர் திரு பார்த்திபன் அவர்களையும் துணைத் தலைவர் திரு விவேக் பார்த்திபன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். நலம் தமிழ்நாடு திட்டத்தின் முதல் கட்டமாக சமூக மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பு நிதி கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அந்த நன்றி கடனை மனதில் சுமந்து வந்த திருமதி சத்யா அவர்கள் நலம் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் மற்றவர்களுக்கும் சிறு உதவியாக அமைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்துடன் எக்மோர் அரசு மருத்துவமனைக்கு தனது அன்பின் நினைவாக 1000 ரூபாய் நிதி உதவியை சில்லறை செலவினங்களுக்காக QR கோட் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் தற்போது வழங்க இருக்கின்றார்கள். திருமதி சத்யா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய அரசு எளிய மக்களுக்கான அரசு என்பதை இந்த முறை மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது. எளிய கரங்களின் மூலம் நலம் தமிழ்நாடு திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கியிருக்கிறார் சத்யா அவர்கள். சத்யா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் மேடையில் அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள், மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் என இன்றைய தருணத்தில் நம்மை சுற்றி நமக்காக இருக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கு இங்கிருக்கும் அனைவரும் நம்மாலான நிதி உதவியை நலம் TN இணையதளம் மூலம் வழங்கலாம். தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 57.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட 85 புதிய கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் என மொத்தம் 139.47 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட டாக்டர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக மாற்றுத்திறனாளி பிரிவில் டாக்டராக தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் பிரசாந்தி அவர்களுக்கு மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திறமைக்கும் உழைப்பிற்கும் தமிழ்நாடு அரசு வழங்கும் உயரிய மரியாதையின் அடையாளமாக இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில தருணங்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றன. சில தருணங்கள் மனித நேயத்தின் உச்சமாக மனங்களில் நிலைத்து விடுகின்றன. அத்தகைய தருணம் இது. மாற்றுத்திறனாளி மருத்துவரின் அர்ப்பணிப்பையும் அவரின் கனவையும் மதிக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 751 டாக்டர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலாவதாக டாக்டர் விஷ்ணுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் இருக்கையிலிருந்து எழ வேண்டாம். அன்பு கூர்ந்து அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.